அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜிகேசி டெக் சேனலில் ஷேப்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத எக்ஸலில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? தெரிஞ்சவங்க அதேமாதிரி தெரியாதவங்களுக்கு நம்மளோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக நம்ம இதை ஒரு நல்ல நோக்கத்துக்கு கூட போட்டுட்ருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எக்ஸலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் எப்படி நம்ம போடுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமில் இன்சர்ட்டில் இங்கே பாருங்கள் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுதான் இப்போ இதோட ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸலில் என்ன பண்ண போகிறீங்க, ஆல்ட்டு என்னு, ஸோ அதுக்கப்புறம் ஷேப் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வரும். ஸோ ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா இதுதான், ஆல்ட் என் எஸ்ஹெச்ன்னு டைப் பண்ணிட்டீங்கனாலே கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஷேப்ஸில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ நான் ஷேப் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி யூஸ்ட். இப்போ ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஷேப்லாம் நம்ம ட்ரா பண்ணுன்றது தான் இங்கே காட்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லைன்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு 2 வேர்டை கனெக்ட் பண்ண போகிறீங்க, 2 செல்லை கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைன்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஷேப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப்புக்கான ஃபார்மெட்ஸும் தனியாக ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபார்மெட்டில் போயிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கான அந்த வித்து கலரு, ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அவுட்லைன்ஸ் என்ன கலர் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேப்போட எஃபெக்ட்ஸ், இது நார்மலாக ஆல்ரெடி எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதோட எஃபெக்ட்ஸை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் எல்லாம் பேசிக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதே நான் வேறு ஏதாவது ஒரு ஷேப்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போய்ட்டு ஷேப்ஸில் இப்போ இதே நான் ரெக்டாங்கிள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டூல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ இந்த டூல்ஸ் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் லைட் அந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன். இது உள்ள நான் டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்க முடியும். இல்லை ஏதாவது பேராகிராஃப் கட் காப்பி பேஸ்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் கிளாஸ் சாஃப்ட்வேர் ட்ரைனிங், ஸோ இந்த மாதிரி நம்மளால் இதில் டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஷேப்பில் ஃபில்லாம் இருக்குது, தனியாக ஃபில் இருக்குது. கிரேடியன்ட் ஃபில்லும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் டபுள் ஷேட் கலர் வரும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் கிரேடியன்ட்டு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்சரும் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் டெக்ஸ்சரும் இங்கே நீங்கள் உங்கள் இந்த ஷேப்ஸில் உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆர்ட். ஸோ வேர்ட் ஆர்ட் இதில் இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ண பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வேறு ஏதாவது ஒரு டிசைன் வைக்கிறேன். இப்போ நான் இந்த பிளாக் கலர் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இதில் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் நார்மலாக நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹோமில் போயிட்டு நம்ம நார்மல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு, இந்த மாதிரி சென்ட்ரு, ஸோ இது இல்லாமல் நீங்கள் கொடுத்துக்க முடியும். இது ஜஸ்ட் பார்த்துங்க ஒரு ஷேப்ஸில் நம்ம இதெல்லாமே ஒரு ட்ரா பண்ணி அதோட அவுட்லைன்ஸ், ஓகே அவுட்லைன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷேப்ஸ் பிக்சர் ஃபார்மெட்டில் போயிட்டு நம்ம இந்த அவுட்லைன்ஸும் கொடுத்துக்கலாம். ஷேப் அவுட்லைன் அப்படின்னு வருது இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் ரெட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்கள். அவுட்லைன் ரெட் கலரில் வந்திருக்கா. அந்த அவுட்லைனோட வித்துலாம் கூட இருக்கும் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி வித்து வேணும். ஸோ ஒரு ஷேப்பில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அந்த ஃபில்லில் எஃபெக்ட்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் 3D ரொட்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த 3D ஷேப்ஸில் உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஷேப்பில் நீங்கள் இவ்வளோ கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில். இந்த டெக்ஸ்ட்டில் எப்படிலாம் ஃபில் பண்ணலாம், அதோட அவுட்லைன் என்ன அப்படின்றது எல்லாமே இங்கே பாருங்கள். லைட் சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ரீன் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெட்டு, ஸோ மெரூன் கொடுத்துடலாம். டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட், டெக்ஸ்ட்லேயும் ஒரு சில 3D எஃபெக்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்டும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிங் ஃபார்வர்டு, இன்னொரு ஷேப்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இன்சர்ட்டில் இதே ஷேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பேசிக்ஸ் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உங்களால் எடுத்துக்க முடியும். இது இங்கேயே இருக்குது. இந்த டூல்ஸில் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸில் உங்களுக்கு என்ன ஷேப், இங்கே பாருங்கள் ரெக்டாங்கிள்னு ஒரு பார்டர் ஷேப் ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இதை வச்சுட்டு உள்ளே நான் ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே இங்கே பாருங்கள் கர்வ் லைன்லாம் இருக்குது, கர்வ் லைனு. ஸோ இது இங்கே பாருங்கள்
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அகைன் இன்செர்ட்டில் போயிட்டு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஷேப்பில் இப்போ நார்மல் இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒரு பொம்மை எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி மார்க் இருக்கும். இந்த மார்க்கை கிளிக் பண்ணி இப்போ ஸ்மைலாக இருக்கா, இப்போ நான் அது வந்து ஜஸ்ட் வந்து டல் ஸ்மைலியாக மாற்றுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். இதுலேயும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து கலர்ஸ் எல்லாமே மாற்றி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அவுட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன்ஸில் போய்ட்டு பார்டர் கொடுக்குறது, வெயிட், வித்து, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்மைலிஸ், இந்த மாதிரி ஷேப்ஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் ஏரோஸ். இந்த பிளாக் ஏரோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 4 ஏரோஸ் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பை கூட என்னால் மாற்றிக்க முடியும். பாருங்கள், எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே அதோட ஷேப்ஸ் என்ன வியூஸில் தெரியுது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, ஓகே. இதில் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்போது நான் அதை ரைட் கிளிக் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த எடிட் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் டைப்பும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டும் உங்களால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஷேப்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸில் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த மாடுலேஷன்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹேரோ மார்க்கு, ஹார்ட்டின், உங்களுக்கு ஹார்ட் ட்ரா பண்ணணுமா, ஹார்ட் வரும் உங்களுக்கு, அது என்ன கலர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ வேறு ஏதாவது, இப்போ இங்கே பாருங்கள் சன்செட்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளாக இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது இங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு இங்கே சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்கா, நான் பேக்வேர்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அகெயின் வந்து சென்ட் பேக்வேர்டு கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஹார்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். இங்கே டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை டெலீட் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷேப்பில் அகெயின் இந்த பிக், ஓகே, சென்ட் டு பேக். இப்போ பாருங்கள், ஸோ அந்த ஷேப்ஸுக்கு அந்த ஷேப் வந்து பின்னாடி போயிடுச்சா. ஸோ இது ஒரு மாடரேஷனாக வருதா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி எல்லா ஆரோஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது நடுவில் டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள், டிவைட் சிம்பிள் இதெல்லாம் போடுவோம்ல, அதுக்கு இது இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த சிம்பிள் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் கீழே வந்துடுச்சு. டிவைட் சிம்பிள், ஈக்குவல் டு சிம்பிள், ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள்ஸும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். மைனஸ் சிம்பிள், ஸோ சிம்பிள்ஸையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஃப்ளோ சார்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளோ சார்ட், அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆஃப் பேனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பேனராக போடுறேன். ஓகேங்களா. ஸோ பேனரில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு நடுவில் வந்து ஆஃபர் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆஃபர் க்ளோஸ் சூன் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நார்மலாக நீங்கள் ஹோமில் போய்ட்டு நம்ம மாடுலேஷன்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் ஷேப்ஸில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நான் அகைன் என்ன பண்ணுறேன், வேறு ஏதாவது அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் பேனர். ஓகே, கால் அவுட்னா ஒரு சில இது இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்மைலியே வந்து யோசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், என்ன யோசிக்குது அப்படின்னு ஒரு ஷாக்காக ஒரு இது மெசேஜ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து க்ளவுட் மாடல்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யோசிக்கிற மாதிரி, திங்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த க்ளவுடுனா அந்த க்ளவுட் கலர் ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளூ, லைட் ப்ளூ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஷேப்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்சர்ட்டில் ஷேப்ஸில் இந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்க முடியும், ஒரு ஷேப்ஸ் வரைய முடியும், அந்த ஷேப்ஸை மாற்ற முடியும். ஓகேங்களா. நான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹைலைட் சிம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இங்கே இந்த மார்க் சொன்னேன் இல்லையா, அந்த மார்க்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஈஸியாக உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க ஷேப்ஸை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஷேப்புன்றது சிம்பிள் தான், பட் நீங்கள் அதை ஒர்க் பண்ணும்போது ஓகே. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஒரு டாக்குமெண்டேஷனோ ப்ரெசன்டேஷனோ பண்ணும்போது
இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃப்ளாகு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஷேப்ஸ்ன்றது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். பட் அதை இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலில் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏரோலாம் தேவைப்படும். இந்த ஏரோஸ் வந்து ஆப்போசிட்டில் போடுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வரும் இல்லையா, இந்த மாதிரி. அதே மாதிரி இதே மாதிரி ஏரோ உங்களுக்கு வேணுமா, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஷேப் வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 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 ஹைலைட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த பெண்டு, அந்த ஏரோ மார்க்கோட சைஸஸ் எல்லாமே மாறுதா. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஷேப்ஸுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோ சார்ட்டில் இந்த ஃப்ளாக்லாம் வருது பாருங்கள், ஃப்ளாக்லாம் ட்ரா பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாகை ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே பாருங்கள் அகெயின் கரெக்டாக அது ஒன்று வச்சுட்டு அகெயின் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து உங்களால் ஃபில் பண்ணி பிடிக்கும். இந்த ஷேப்ஸில் போயிட்டு என்னால் ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃப்ளாக் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஷேப்ஸ்ன்றது நமக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியும், பட் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ எல்லா ஷேப்ஸுமே இதில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த ஷேப்ஸை வந்து எடிட் பண்ணி பாருங்கள், அந்த ஷேப்பை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.